அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரத்தின் படி உங்கள் வீட்டின் முன்பு இருக்கவே கூடாத 7 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். நம் வீட்டிற்கு முன்பாக சில விஷயங்கள் நம்ம கவனிக்கவே வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம் வாழ்க்கையில் உள்ள வறுமைகளுக்கும் கஷ்டத்திற்கும் இதுவும் கூட காரணமாக இருக்கக்கூடும். அதனால் என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டிற்கு முன்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு நேர் எதிரில் சந்துகள் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில சந்து விட்டுருப்பாங்க. அப்படி அது மாதிரியான இடைவெளி விட்டு நம்ம வீட்டிற்கு வாசலுக்கு நேராக நம்ம எழுந்திரிச்ச உடனே அதை பார்க்குறதோ அது இருக்கிறதோ கூடவே கூடாது. இது மாதிரி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவுகள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் வீட்டிற்கு முன்பாக நேரில் சந்து ஏதாவது இருக்குதா, ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடாத இன்னொரு விஷயங்கள் குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டிற்கு ஓரமாக நம் வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்களுக்கோ அக்கம்பக்கத்தினர் கண்களில் படாதவாறு தான் இந்த குப்பை தொட்டி, துடைப்பம் இதெல்லாம் வைக்கணும். அப்போ தான் ரொம்பவே நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். 2வது, குப்பை தொட்டியை நம்ம வீட்டிற்கு நேர் எதிரில் வைக்கவே கூடாது. சரி, 3வது விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிற்கு நேர் எதிரில் மரங்கள் இருக்கக்கூடாது. அதாவது பனை மரம், புளிய மரம், ஆலமரம், அது மாதிரி நம்ம வாசலுக்கு நேராக அப்படியே இருக்கக்கூடாது. மரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு சைடில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றுமே தவறு கிடையாது. ஆனால் நம்ம வீட்டிற்கு நேர் எதிரில் இந்த மரங்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதுவும் நம் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. இப்போ 4வதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிற்கு முன்பாக கிணறு, தொட்டி இது மாதிரியான விஷயங்கள் இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டிற்கு நேர் எதிரில் கிணறோ இல்லை தொட்டி, நம்ம இப்போ வீடுகள்லாம் தொட்டி, நம்மளுக்கு நிலத்தொட்டி செய்கிறோம். அப்போ நம்ம வாசலுக்கு நேராக அந்த நிலத்தொட்டியை வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரமாக தான் நம்ம வைக்கணுமே தவிர நேர் எதிரில் தொட்டிகள் இருப்பது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த காலத்தில் கிணறு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு இல்லைங்களா? யார் வீட்லேயும் கிணறு இருக்கிறதே கிடையாது. இருக்கிற கிணத்துலேயே தண்ணி வரல அப்படின்னு அதை கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த நிலத்தொட்டி அதெல்லாம் கட்டுறப்ப அதை நேராக நம்ம வாசலுக்கு நேராக கட்டாமல் கொஞ்சம் தள்ளி செய்வது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு வீடு, அதாவது நம்ம வீடும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீடும் நேருக்கு நேர், அவங்க வாசப்படியும் நம்ம வாசப்படியும் ஒரே நேராக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டம் அப்படியே உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளுக்கும் நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கேயும் நல்ல விஷயம் நடக்கும். அவங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்குது, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அதே தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வீடும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீடும் நேர் எதிர் இருக்கவே கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. 6வதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசல்ல இருந்து வீதி, அதாவது டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ 2 வழிகள் 3 வழிகள் பிரிகிற மாதிரி முச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வீதி முனை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நம் வீட்டுக்கு முன்பாக கண்டிப்பாக இந்த விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம வீட்டு வாசல்ல இருந்து அந்த வீதி முனை ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வாசலுக்கு எதிரில் கோவில்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கோபுரத்தின் நிழல் நம் வீட்டின் மீதும் படக்கூடாது. நாம் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் வர்றோம் காலையில் அப்படிங்கிறப்போ நேர் எதிரில் கோவில்கள் இருக்கக்கூடாது. அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி.
ஒரு விநாயகர் கோவிலோ அம்பாள் கோவிலோ இல்லை சிவன் கோவிலோ எந்த கோவிலுமே நாம் எழுந்திரிக்கும் பொழுது நம் வீட்டிற்கு நேர் எதிரில் கோவில்கள் இருக்கக்கூடாது. அதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு முன்பாக இருக்கவே கூடாத விஷயங்கள். காலையில் கண் விழிக்கும் பொழுது நம்ம வீட்டில் 2 வாசல் இருக்குது அப்படின்னா முதல்ல பின்வாசலை திறந்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் முன்வாசலை திறந்து மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். எங்கள் வீட்டில் இப்போ ஒரு வாசல் தாமா இருக்குது, 2 வாசல்லாம் கிடையாது அப்படிங்கிறவங்க முதல்ல ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் வாசலை திறந்து நீங்கள் மகாலட்சுமியே வருக வருக அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு அதற்கு பின்பு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நம்முடைய வீடுகளில் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நம்ம நேர்மறை எண்ணத்தோடு நல்ல ஒரு சக்தியோடு நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்கணும் அப்படின்னா தினமும் சாம்பிராணி தூபம் போடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் வெள்ளை குங்குலிங்கம், மருதாணி விதை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தினமும் எங்களால் சாம்பிராணி எல்லாம் போட முடியாதுமா அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயாவது உங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சு சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் போடுங்க. இடுக்கு மூலம் முடுக்கு எல்லா இடத்துலையும் இந்த சாம்பிராணி புகை படும்படி நீங்கள் தூபம் போடுவது ரொம்பவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தூபத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீட்டிற்கு முன்பாக கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமான பொம்மைகள் படங்கள் வாங்கிட்டு மாட்டி வைப்பாங்க. கண்டிப்பாக அதையுமே நீங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா மகாலட்சுமி தாய் ரொம்ப மென்மையானவள். அவள் பார்க்கும் பொழுது இது மாதிரியான ஆக்ரோஷமான படங்களை பார்த்து அவள் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நம் வீட்டிற்குள் வராமல் போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கண் திருஷ்டிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பின்பற்றலாமே தவிர ரொம்ப ஆக்ரோஷமான படங்களை வாங்கி மாட்டினால் அது நம் வீட்டிற்குள் மகாலட்சுமி வருவதை தடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது உங்கள் வீட்டிற்கு முன்பாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அகற்ற முடியக்கூடியதை நீங்கள் எடுத்து வச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.